புனித சார்லஸ் பொரோமியோ 1534ல இட்டாலியோட அரோனாங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. ரொம்பவே செல்வ செழிப்பான குடும்பம். மிலன் நகர்ல கல்வி கற்றிருக்காரு. கல்வியில ரொம்பவே சிறந்து விளங்கி இருக்காரு. 21வது வயசுல சிவில் சட்டத்திலையும் திருச்சபை சட்டத்திலையும் முனைவரா தேர்ச்சி பெற்றிருக்காரு. இவரோட திறமையை பார்த்த திருத்தந்தை 4ஆம் பவுல் அவர்கள் குருவா அருட்பொழிவு செய்யறதுக்கு முன்னாடியே சார்லஸ மிலன் நகரோட ஆயரா திருநிலைப்படுத்தியிருக்காரு. சின்ன வயசா இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாவே செஞ்சிருக்காரு. திருத்தந்தைய சங்கத்துல திருத்தந்தைக்கு ரொம்பவே பக்கபலமா இருந்திருக்காரு சார்லஸ் பொரோமியோ. இந்த காலகட்டத்துல சார்லஸோட சகோதரர் இறந்து போயிருக்காரு. குடும்பத்தை கடவுள் பார்த்துப்பாரு, நான் என்னோட இறை பணியை தொடருவேன் அப்படின்னு தந்தைக்கு வாக்கு கொடுத்திருக்காரு சார்லஸ். 1576 to 78 இந்த காலகட்டத்துல மிலன் நகர கொடிய நோய் ஒண்ணு தாக்கியிருக்கு. நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. நிறைய பேரு உண்ண உணவு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்துல மக்களுக்கு அதிகமான உதவிகளை செஞ்சிருக்காரு சார்லஸ். கத்தோலிக்க திருச்சபையை சீர்திருத்துறதுக்காக பல அதிரடி முடிவுகளை எடுத்திருக்காரு சார்லஸ். சார்லஸோட சக புனிதரான புனித பிலிப் நேரி சார்லஸ இரும்பு புனிதர் அப்படின்னு அழைச்சிருக்காரு. இப்படி இறைவனுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச சார்லஸ் இறுதியா 1584ல இறந்து போயிருக்காரு. 1602ல அருளாளராகவும் 1610ல புனிதராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காரு புனித சார்லஸ் பொரோமியோ.